பஞ்சர் பார்த்து முடிச்சாச்சுங்க. நல்ல வேளை அவர் தூங்கிட்டு இருந்தாப்புல. அவரை தூங்கியிருக்கிறத உசுப்பி 4:30 மணிக்கு தான் தூங்கியிருக்காராம் அவர். தம்பி ரொம்ப டயர்டாக இருக்குது தம்பி, எங்களால் முடியாது தம்பி, போங்க வேறு கடைக்கு பாருங்கள் அப்படின்ட்டாப்புல. நாங்கள் தான் சொல்லி மண்டையை கழுவணும். என்ன ரொம்ப தூரத்தில் வந்திருக்கோம், கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்களேன் அப்படின்னு சொல்லி அவரை பஞ்சர் பார்க்க விட்டு அப்படியே கிளம்பி வர்றோம். இப்போ தான் நீங்கள் அவ்வளோதான். இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் போனோம்னா சிறுமலை திரும்பி வரும். அப்படியே திரும்பி ஒரு அங்கிட்டிருந்து ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் ட்ராவல் பண்ணோம்னா மலை ஏறிடலாம். இந்த மாதிரி ட்ரக்கு முன்னாடி போகும்போது லெஃப்ட்டில் ஏறவும் பயமாக இருக்குது. ஒரு வாட்டி நான் அனுபவப்பட்டேன் திண்டுக்கல் பைபாஸில். நான் ஏற போய் அந்த ட்ரக்குக்காரர் லெஃப்ட்டில் ஏறிட்டான், நான் இறங்கி மண்ணில் ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். நான் அப்போல்லாம் பின்னாடி ஒரு அண்ணன் உட்காந்துருந்தாப்புல, இனிமேல் நான் உன் கூட வண்டியிலே வரமாட்டேன்டா அப்படின்ட்டாப்புல. இனிமேல் வண்டியில் வந்தேன்னா செருப்பால் ஆடுற நாயை அப்படின்ட்டாப்புல. அதிலேருந்து அந்த அண்ணன் என் கூட வண்டியிலே வரமாட்டாப்புல. ஏன்டா அந்த பல்சர்லேயே அவ்வளோ விரட்டுறியாடா, இப்போ இந்த வண்டி வர வாங்கியிருக்கியே அப்படின்ட்டு நம்மளை பார்த்தாலே வேணாம்டா சாமி, உன் கூட வண்டியில் வர்றதுக்கு நான் நடந்தே வந்துடுறேன்டா அப்படின்ட்டுருவாப்புல. அது ஒரு காலேஜ் படிக்கிற ஸோ அந்த இதில் கொஞ்சம் விளையாட்டு புத்தி இல்லை,
கரெக்ட் அவன் போகிறான்ட்ருக்கான் நானும் போகிறது அப்படி இப்படின்னு இருந்துச்சு. அப்படி இப்போ அப்படிலாம் கிடையாது. நான் மைண்ட் செட்டை பொறுத்து ஓட்டுறது அவ்வளோதான். ரொம்ப நேரம் அந்த ட்ரக்குக்கு முன்னாடியே போகிறோமோ. மெதுவாக போகிறதும் ஒரு தனி ஃபீலிங்க. மெதுவாக போக ஆரம்பிச்சிட்டோம்னா மெதுவாகவே போய் பழகிடுவோம். இந்த வேகமாலாம் போக பிடிக்கவே பிடிக்காது. வேகமாகலாம் போக சரி ஓவர்டேக் பண்ணுவோம். எவ்வளோ நேரம் தான் அவன் பின்னாடியே போகிறது. நம்ம ஓவர்டேக் பண்ணி ஏறுவோம். போடா 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 போ இனி அவ்வளோதான். இது நம்ம காலம் ஏறி அடிக்கபிலான்ற மாதிரி.
அவ்வளோதான். திண்டுக்கல் ஊரை நெருங்கியாச்சு. இப்போ ஒரு லெஃப்ட்டில் ஒரு டேர்னிங் வரும்னு நினைக்கிறேன். சிறுமலை பிரிவுன்னு போட்டிருக்கோம், ஒரு போர்டு போட்டிருக்கோம். அந்த பிரிவில் இருந்தால் நம்ம லெஃப்ட்டில் கட்டாயி உள்ளக்க போகணும். உள்ளக்க ஒரு 3 to 4 கிலோமீட்டர்ஸ் போகணும்னு நினைக்கிறேன். போனோம்னா ஒரு செக் போஸ்ட் வரும். சிறுமலை மலைக்கு ஏறதுக்கு முன்னாடி ஒரு செக் போஸ்ட் இருக்கும். அந்த செக் போஸ்ட்டில் ஒன்றும்ல ப்ரூஃப்லாம் கேட்க மாட்டாங்க. அந்த லெஃப்ட் தான். இந்த லெஃப்ட்டில் திரும்பி உள்ளே போக வேண்டியதுதான். அந்த செக் போஸ்ட்டில் ஒன்றும் ப்ரூஃப்லாம் கேட்க மாட்டாங்க. ஒரு 10 ரூபா 20 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. அமௌண்ட்டை மட்டும் கொடுத்துட்டு டோக்கனை வாங்கிட்டு உள்ளே மேலே ஏற வேண்டியதுதான். எங்கே யாரையும் காணோம். எஃபிஜெட்டு வந்துருச்சு, வெர்ஷன் 2வும் வந்துருச்சு. டியோவை காணோம். இறங்கி போய் பாருங்கடா, எவனாச்சும்ப்பா. அவர் பாட்டுக்கு வழி மாறி போயிடறாப்புல. அவர் புதுசு, நம்ம கூட இப்போ தான் வர்றாப்புல. அவர் பாட்டுக்கு வழி மாறி போயிடாம. வந்துட்டாங்க, அவங்க கரெக்டாக திரும்பிட்டாங்க. சரி திரும்பி போவோம். கிரிக்கெட் மேட்சா? பட் கிரிக்கெட் மேட்ச் நடக்குது போல இங்கே. இந்த போர்டை தாண்டி நம்ம போயிடலாம். சிறுமலை இந்த மாதிரி ரோட்டில் ஒரு 3 to 4 கிலோமீட்டர்ஸ் மலை ஏற வரைக்கும் இதே மலை இந்த மாதிரி மலை ஏறி போகிற வரைக்கும் இதே மாதிரி தான் இருக்கும் ரோடு. வண்டி ஓட்டுறது, காரில் வரவங்க, பஸ்ஸெல்லாம் கொஞ்சம் பார்த்து போகணும். டூ வீலர்லாம் ரொம்ப பார்த்து போகணும். ஒரு பஸ்ஸு வந்தாலே நம்ம மொத்தமாக மண்ணில் இறங்குற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அன்சேஃப்டியாக இருக்கும் ரோடு. நம்ம தான் பார்த்து போகணும் அது ரோடெலாம். முன்னாடி ஒரு லாரி போகுது. இந்த லாரிக்காரங்கெல்லாம் சல்லுன்னு போவாங்க. போன வட்டம் போது மிஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது, ஆனால் வண்டி போக. லாரிக்காரங்கெல்லாம் சல்லுன்னு போவாங்க மலையில். அவங்க போகிற அளவுக்குலாம் நம்மளாலாம் போக முடியாது. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டிரைவிங் மேற்கு போக்கு தெரியும். நம்மளே எப்போயாச்சும் ஒரு தடவை தான் வர்றோம். நம்ம வண்டி வெளிச்சமா இல்லை பின்னாடி வர்ற வெர்ஷன் R15 V2ஓட பிரைட்னஸ் வண்டி ஹெட்லைட்டு கூட பரவாயில்ல. டீ கடை இருக்குது, இங்கேயும் டீயை குடிச்சிக்கலாம். ஆனால் வேணாம், டீ குடிக்கலாம் வேணாம். குடூரெலாம் ஒன்றும் அவ்வளோவா இல்லை. ஸோ அதனால் வேணாம், தாங்கும். மேலே போயிட்டு சாமியை பார்த்துட்டு வர்றப்போ கீழே சாப்பாடு போடுவாங்க. அங்கே வந்து சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். இதனால் மேலே போய் பார்த்துக்கலாம். மேலே போய் ஒரு இடத்துல குளிக்க போவாங்க. அந்த இடத்த போய் பார்த்துக்கலாம்.
இப்போ தான் அந்த செக் போஸ்ட் வரும்னு நினைக்கிறேன். மலை ஏறதுக்கு முன்னாடி ஒரு செக் போஸ்ட் தான் இருக்குது. இந்த செக் போஸ்ட்டில் தான் ஒரு 20 ரூபா 10 ரூபா டோக்கன் கேட்பாங்க. டோக்கன் அமௌண்ட்டை கட்டிட்டு நம்ம பாட்டுக்கு மேலே போக வேண்டியதான். லாஸ்ட் டைம் வந்தப்போ 5:30 மணிக்கு மேலே வாங்கப்பா அப்படின்ட்டாங்க. இப்போ 5:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு டைம். கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆயிடுச்சான். எனக்கு ஏன் குளிரலைன்னா நான் ஜர்க்கின் போட்டிருக்கேன். எனக்கு அவ்வளோவா ஒன்றும் குளிர் தெரில. ஆனால் கை மட்டும் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு அப்படியே. இவங்க வேறு மேலே ஒரு ஃபால்ஸ் வேறு இருக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அது ஃபால்ஸ் கிடையாது. அது ஒரு திமிங்கலன்ற பாருங்க. முதல்ல யானை அவங்க அந்த 2 விலங்குகள் வாயிலிருந்து தண்ணி விழுகிற மாதிரி இருக்கும். அதை அவங்க ஃபால்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அது தேக்க நீர் அப்படியே லைட்டாக அதை வரும். அதில் போய் குளிப்பாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு பெல்ட்டு. நல்லாயிருக்கு. இது வரைக்கும் இப்போ வரைக்கும் இருட்டாகவே இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் ஒரு ஃபஸ்ட்டு பெண்டில் திரும்பி மேலே ஏறினோம்னா இப்போ எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது பாருங்கண்ணா. சூரியன் உதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் மேலே போக போக வெளிச்சம் கூடும். ஏன்னா நம்ம உயரமான இடத்துக்கு போகிறோம்ல. R15 பொறுத்த வரைக்கும் இப்போ நாங்கள் வண்டி திரும்பினதுக்கப்புறம் தாங்க லைட் வெளிச்சமே அடிக்கும் ரோட்டுக்கு. பாருங்க, லைட்டே தெரியாது எந்த பக்கம் திரும்பணும். முன்னாடி என்ன வண்டி போனால் ஒன்றும் தெரியும். ஏதாச்சும் விலங்குகள் இதெல்லாம் நின்றுருந்துச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இந்த பக்கம் விலங்குகள்லாம் அதுக்கு நிற்க வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு காட்டெருமையை பார்த்துருக்கு. அதை தவிர வேறு எதுவும் இல்லை இந்த பக்கம் என்னையை பொறுத்த வரைக்கும். சன்ரைஸ் வேறு பார்க்கணும் அப்படின்னு இருந்தாங்க. ஒரு நல்ல வியூ பாயிண்ட்டாக பார்த்து நிப்பாட்டு சன்ரைஸ் வேறு பார்க்கணும் அப்படின்னாங்க. இது மேலே ஒரு 18-20 கிலோமீட்டர் தாங்க இருக்கும். அதான் சீக்கிரம் போயிடலாம், டக்குன்னு போயிடலாம். அதெல்லாம் இந்த பெண்டு தான் ஒரு 18 பெண்டு இருக்கும். ஹேர் பின் பெண்டுண்டு வாங்க. வெளிச்சம் வருது பாருங்கள், ரொம்ப கூட ஆரம்பிச்சிருச்சு வெளிச்சம். என்னடா நிப்பாட்டிங்க, சன்ரைஸ் இங்கெல்லாம் நல்லா தெரியாதுடா. அவ்வளோவா வியூ ஒன்றும் தெரில. இன்னும் கொஞ்சம் மேலே போனால் தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்டா கத்துறீங்க? போடு போடு, படுக்க போட்டு வளைங்க பூரா.
நல்லா வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இங்கே நிப்பாட்ட வேண்டியதான். ஸ்கூட்டிலேருந்து ஆளை மாற்றியாச்சு. நான் நிற்கிறேன், கரெக்டாக நிற்கிறாங்க. இந்த மாதிரி சமயத்தில் ஏதாச்சும் ஒன்று இறங்கி வந்துச்சுன்னா என்ன ஆகும்? கொடைக்கானலில் ஒரு குரங்கு விரட்டினதையே வண்டியை தூக்கி விட்டுட்டு ஓடுறோம். விரட்டுது எங்களை குரங்கு. அதுக்கே அள்ளு விட்டுருச்சு. பூரா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க சூரிய உதயத்தை. அந்த பூரா வரிசையாக வண்டி நிப்பாட்டி ஃபோட்டோ, 4 வண்டி 7 பேர். பூரா குளிர்து ஒரு பக்கம்,